வெல்கம் பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இப்போ லேட்டஸ்ட்டாக வர எல்லா டிவிலையும் பார்த்தீங்கன்னா மதர்போர்டுக்கு உள்ளுக்குள்ளே டீக்கன் வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நோ டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் வரும்போது சிகேவி லைன் கட் பண்ணுறது எப்படி, அதுக்கப்புறம் பிளாக் பண்ணுறது எப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது மாதிரி டீக்கான் உள்ள மதர்போர்டு வீணாக போச்சுன்னா வேறொரு மதர்போர்டு வச்சு அந்த டிஸ்பிளேக்கு தகுந்த டீக்கானை வச்சு எப்படி இந்த டிவியை சரி பண்ணி கொடுக்குறோன்னு கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த டிவியை ஓப்பன் பண்ணியாச்சு. கஸ்டமர்கிட்ட கேட்டிருந்தேன், என்ன பண்ணிங்க, எப்படி டிவி ரிப்பேர் ஆச்சுன்னு கேட்டிருந்தேன். கஸ்டமர் என்ன சொல்லியிருந்தார், படம் பென்ட்ரைவில் டவுன்லோட் பண்ணி போட்டாராம். அதுக்கப்புறம் 10 நிமிஷத்தில் டிவி நோ டிஸ்பிளே கம்ப்ளைண்ட், அதாவது சவுண்டு மட்டும் கேட்குது, படம் வரல, பிளாக்காக இருக்குது, அதாவது லைட்டாக ப்ளூவாக இருக்குன்னு சொல்லியிருந்தார். இது மாதிரி நோ டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் வந்தால் ஃபஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும்னா டீக்கன் சப்ளை ஃபஸ்ட்டு வருதான்னு செக் பண்ணணும். விஜிஎல் சப்ளை, விஜிஹெச் சப்ளைலாம் வருதான்னு பார்ப்போம். ஏன்னா இந்த 2 சப்ளை வந்தாலுமே டிவிக்குள்ளே ஏதாவது ஒரு வெளிச்சம் இல்லை படம் கோடு ஏதாவது தெரிய வரும். இந்த டிவியில் நான் அதே போல் செக் பண்ணுறேன். அதாவது ஃபஸ்ட்டு மதர் போர்டுக்கு சப்ளை வருதான்னு பார்க்குறேன். 12 வோல்ட் சப்ளை வருது. அதுக்கப்புறம் டீக்கானுக்கு சப்ளை வருதான்னு பார்க்குறேன். இந்த காம்போ போர்டில் எந்த சப்ளையும் வரல, 12 வோல்ட் சப்ளை மட்டும்தான் வருது, எந்த சப்ளையும் வரல. அதனால் இப்போ இந்த மதர் போர்டை எடுத்து போட்டுட்டு வேறொரு மதர் போர்டு வச்சு வேறொரு டீக்கானை வச்சு தான் இந்த டிவியை சரி பண்ணி கொடுக்க போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா டிவியை கொடுத்த உடனே ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு கேட்பாங்க. அதனால் இந்த போர்டில் நம்ம ஐசியை மாற்றினாலும் சில போர்டு ஒர்க் ஆகுது, சில போர்டு ஒர்க் ஆக மாட்டுது. அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாத வேறொரு மதர் போர்டு மாற்றுறது தான் என்னை பொறுத்தளவு பெட்டராக இருக்கும். இப்போ வேறொரு போர்டு மாற்றும் பொழுது, அதாவது இப்போ இந்த டிஸ்பிளே என்ன டிஸ்பிளே போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த டிவியில் போயி F91 டிஸ்பிளே தான் போட்டிருக்காங்க. இதே மதர் போர்டு வாங்கும்போது இன்பில்ட் டீக்கானு F91 போர்டு இருந்தால் மட்டும்தான் இந்த டிவி செட் ஆகும். இந்த டிவியில் நம்ம வேறு போர்டு மாற்றுறதுனால இதே நம்பர் உள்ள F91 டீக்கன் போர்டு நம்ம வாங்கணும். அதுக்கப்புறம் எஃப்எஃப்சி பாருங்கள், இதில் சிங்கிள் எஃப்எஃப்சி இருக்குது, டபுள் காப்பு இருக்குது. வேறு ஒரு டீக்கான் வாங்கினீங்கன்னா, அதாவது பெரும்பாலும் போயி டிஸ்பிளேயில் 2 எஃப்எஃப்சி வரும். இந்த மாடலில் மட்டும்தான் ஒரே எஃப்எஃப்சி வரும். இது லோ பட்ஜெட் டிவியில் இது மாதிரி டிஸ்பிளே தான் போடுவாங்க. டீக்கான் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த டிஸ்பிளேவுக்கு ஒரிஜினல் டீக்கான் நான் ரெடியாக வச்சுருக்கிறேன். ஒரு 4-5 மாடலுக்கு ஒரே டீக்கான் இருக்குது. அது மாதிரி டீக்கானும் இந்த டிவிக்கு ஒர்க் ஆக மாட்டுது. சேம் மாடல் உள்ள ஒரிஜினல் டீக்கான் இருந்தால் மட்டும்தான் இந்த டிவிக்கு ஒர்க் ஆகுது. அப்புறம் டீக்கான் சரியில்லைனா கூட இது மாதிரி நோ டிஸ்பிளே வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற அந்த காம்போ டீக்கான் வாங்கி போட்டிங்கன்னா இந்த டிவி கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. நீங்கள் டிஸ்பிளே வீணாக போச்சு இல்லை மதர் போர்டு வீணாக போச்சான்னு தெரியாமல் ரொம்ப குழப்பமாக இருக்கும். அதனால் முக்கியமாக ஒரு மதர் போர்டு மாற்றிங்கன்னா அந்த டிஸ்பிளேவுக்கு தகுந்த ஒரிஜினல் டீக்கான் போட்டால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மதர் போர்டு மாற்றி கொடுக்க முடியும். புதுசாக ஒரு மதர் போர்டு மாற்றினா உடனே படம் வராது. அதுக்குள்ளே சர்வீஸ் மெனில் போயிட்டு நம்ம பேக் லைட் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் மேப்பிங் மிரர் இருந்தால் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். சில பேர் ஃபோன் பண்ணி நான் போர்டு மாற்றிட்டேன், எனக்கு சர்வீஸ் மெனு ஓப்பன் ஆக மாட்டேன்னு கேட்குறாங்க. பெரும் பிரச்சனையாக இருக்குது சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணுறது. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு மாடல் வருது. அதே ஒரே டிவியாக இருந்தாலும் ஒரு ரிமோட் வேலை செய்ய மாட்டுது. அதனால் இது மாதிரி சைனா டிவி நிறையா வருதுன்னா நம்ம யூனிவர்சல் ரிமோட் வாங்கி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் சர்வீஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி ரிமோட் வாங்கி வச்சுருக்கணும். சர்வீஸ் மெனு நம்ம சரியாக போட்டாலும் சில டிவியில் இன்புட் அழுத்திட்டு 1147 போட்டாலும் அப்படி இல்லை 2580 போட்டாலும் இது பேசிக்காக கிட்டத்தட்ட 80% சர்வீஸ் மெனு ஓப்பன் ஆகும். சில பேர் ஓப்பனே ஆக மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் ரிமோட் சரி இருக்காது. சில பேர் யூனிவர்சல் ரிமோட்டில் போட்டு இது மாதிரி சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ ஸ்பீடு கம்மியாக இருக்கும். அப்போவும் சர்வீஸ் மெனு ஓப்பன் ஆகாது. சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்ம எப்படி எல்ஜி டிவிக்கு சாம்சங் டிவிக்கு வாங்கி வச்சுருக்கிறோமோ அதே போல் சைனா டிவிக்கு, அதாவது எல்லா சைனா டிவிக்கும் ஒரே சர்வீஸ் ரிமோட்டு நம்ம கடையில் கிடைக்குது. அதனால் சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணுற ரிமோட் வாங்கி வச்சுக்கின்னு ஒரே பட்டன் தான், ஒரு பட்டன் அழுத்தின உடனே சர்வீஸ் மெனு ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் பேக் லைட் கொஞ்சம் ஏற்றலாம் இல்லை குறைக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மேப்பிங் மிரரிங் இது மாதிரி ப்ராப்ளம் தான் நம்ம சரி பண்ணிக்கலாம். சாதா டிவியில் ஓப்பன் பண்ணிடலாம். இது மாதிரி ஆண்ட்ராய்ட் டிவியில் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் இது மாதிரி சர்வீஸ் ரிமோட் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி ப்ராப்ளம் இந்த டிவிலையும் வந்தது. இது நான் கஸ்டமர் வீட்டில் போய் தான் சரி பண்ணுறேன். அதனால் கடைசியாக பாருங்கள் இந்த ப்ராப்ளம் எப்படி நான் சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணி சரி பண்ணுறேன்னு அதுவும் தெரிஞ்சுங்க. இந்த டிவியில் ஏற்கனவே டைரெக்டாக எஃப்எஃப்சி வந்திருக்கும். அதாவது மதர் போர்டில் எஃப்எஃப்சி மூலிமா டிஸ்பிளேக்கு சப்ளை கொடுத்துருப்பாங்க. இப்போ நாம் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் ஆல்ரெடி டீக்கான் கிடையாது, நம்ம தனியாக வைக்கிறோம்.
அதனால எல்விடிஎஸ் சிக்னல் வந்து இந்த டிகானுக்கு கொடுத்துட்டு பழைய எஃப்எஃப்சி எடுத்து போயிட்டு கரெக்டாக அந்த டிஸ்பிளே கொடுத்துட்டோம். இப்போ இந்த டிவியை வந்து நம்ம ஆன் பண்ணி பார்க்குறோம். படம் எப்படி தெரியுதுன்னு நீங்களே பாருங்கள். அதாவது இப்போ நான் வைபர்ன்ற ஒரு மதர் போர்டு தான் போட்டுக்கிறேன். டிவி ஆன் பண்ண உடனே எந்த பிரச்சனையும் கிடையாது. அதாவது மேப்பிங் கிடையாது, மிரரும் கிடையாது, கரெக்டாக படம் வருது. இதே செட்டப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மதர் போர்டுக்கும் இந்த மதர் போர்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, பேக்லைட் வந்து சப்ளை கொஞ்சம் குறையிற மாதிரி தெரிஞ்சுது. இந்த டிவியில் வந்து டல்லாக தெரிஞ்சுது. ஆனால் இதுக்கு முன்னால் இருக்கிற டிவியில் வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டாக தெரிஞ்சுது. அது காரணம் பார்த்திங்கன்னா ஒரு டிவிக்கு பேக்லைட் டிரைவருடைய சப்ளை கொஞ்சம் வேறுபடும். இந்த டிவியில் நான் பேக்லைட் சப்ளை வந்து கடையில் போட்டு பார்க்கும்பொழுது கரெக்டாக தான் படம் தெரிஞ்சுது. இதே வந்து நம்ம இருட்டில் இருக்கும்போது படம் பளிச்சுன்னு தெரிஞ்சுது. கஸ்டமர் வீட்டில் போட்டு பார்க்கும்போது படம் வந்து டல்லாக தெரிஞ்சுது, கலர் சரியாக தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா பேக்லைட்னுடைய சப்ளை வந்து கம்மியாக இருந்தது. இப்போ வந்து இந்த டிவினுடைய சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்னுடைய சப்ளை வந்து ஒரு 100 வச்சுருக்கிறேன். இப்போ படம் பார்த்திங்கன்னா கலர் கான்ட்ராஸ்ட் எல்லாமே நல்லாவே தெரியுது. அதனால் நம்ம ஒரு டிவிக்கு புதுசாக போர்டு மாற்றும் பொழுது பேக்லைட் சப்ளை வந்து முக்கியமாக செக் பண்ணி பார்க்கணும். பேக்லைட் சப்ளை கம்மியாக வந்தாக்கா இது மாதிரி ப்ராப்ளம் வரும். அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிங்க. நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.